Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு பூரி soft taste எப்படி செய்யன்னு பார்க்கலாம். Moida 250 ml 2 cup. Salt உப்பு 1/4 teaspoon. Sunflower எண்ணெய் 2 tablespoon. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும், அளவு தான் செய்யணும். 1/4 teaspoon சோடா போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு, ரவுண்ட் பண்ணிடுச்சு. பாப்பா இப்படி ரவுண்ட் பண்ணி அப்போ நம்ம மேரினேட் போட்டணும். 5 to 10 minutes மேரினேட் பண்ணணும். 2 ஆலு கட் பண்ணி half கட் பண்ணி பாயில் பண்ணி அப்போ இப்போ நம்ம கவர் எடுத்துடணும். ஸ்மாஷ் பண்ணணும். கொஞ்சம் நிறையா இல்லை, கொஞ்சம் இப்போ போதும். லைட்டாக ஸ்மாஷ் பண்ணணும். த்ரீ டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடுகு 1/4 teaspoon. வெங்காயம் 125 ml half cup. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ தக்காளி 1 கட் பண்ணுறேன். உப்பு 1/4 teaspoon. மஞ்சள் பொடி 1/4 teaspoon. வெள்ளை பூண்டு 1 tablespoon. நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சுன்னா உருளைக்கிழங்கு போட்டுடணும். டேஸ்ட் இருக்கிறதுக்கு சிக்கன் மசாலா 1/4 teaspoon போட்டு இந்த ஸ்டேஜில் இப்போது நல்லா ஃப்ரை. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டலாம். நல்லா ஸ்டிர் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது தண்ணி ஊற்றிடலாம். 125 ml half cup தண்ணி யூஸ் பண்ணுறேன். இது நல்லா குக் இருக்கணும், நல்லா ஃப்ரை இருக்கணும். கிரேவி கொஞ்சம் கம்மி இருக்கணும், அப்போ தான் ஆஃப். நல்லா மிக்ஸ் இருக்கணும்.
நல்லா கொதிக்கும்போது அப்போ தான் கொத்தமல்லி போட்டணும். இப்போ கவர் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுறேன். நல்லா ஸ்டேர் பண்ணணும். நல்லா மிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ கவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 5-10 மினிட் ஆயிடுச்சு. இப்போ பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. நம்ம கையில் இப்படி எண்ணெய் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்யணும். ரவுண்ட் பண்ணணும். மாவு இப்படி தான் அப்ளை பண்ணி அப்போ தான் நம்ம மரத்தை செய்யணும். சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்படி செய்யணும். இதை ரவுண்ட் பண்ணி இதை நல்லா ரவுண்ட் பண்ணணும். இப்போதான் ஷேப் போடணும். இப்படி ஷேப் இப்படி ஷேப் எண்ணெய் சூடு வச்சு இப்போ பூரி போட்டலாம். சூப்பர் போல் வந்துச்சு. மாற்றலாம். எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொய்தா பூரி செஞ்சு முடிஞ்சிச்சு. அப்போது மசாலா ஆலு மசாலா செஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாரு, இந்த மைதான இப்படி இப்போ நம்ம எடுத்து நம்ம சாப்பிடலாம்.
சூப்பர் டேஸ்ட் இருக்குது. மொய்தா பூரி அப்போ இந்த ஆலு மசாலா மெச்சிங் இருக்குது. நல்ல டேஸ்ட்டு, சூப்பர். காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேப்பில் ஒன்றுன்னா இதே மாதிரி சூப்பர் டிசைன், வேறு வேறு டிசைனில் சூப்பர் பாரு.